போடா டேய் தம்பி டேய் பழகிட்டேன் போடா அவெல்லாம் கை நீட்டெலாம் பேசுறா போடா. இந்த பொண்ணு ஓடிய அண்ணனுங்க வேற இறந்துட்டானுங்க. அந்த பொண்ணு பாவம் எவ்வளோ இதுவாகுது. அந்த பொம்மைலாம் இருந்தது அம்மா கண்டுபிடிக்கல ஏன் கை தட்டினுக்கிறா. சூப்பர் சரிண்ணா. யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு சொல்றேன். ஆனா நீ தான் கோயிலுக்கு கூட்டின்னு போறாளா? கோயிலுக்கு போயிட்ட? கோயிலுக்கு தான் போகலான்னு பார்த்தேன். மழை செம்ம மழை. நான் கீழே தான் நின்று இருந்தேன். நீ தான் வச்சு இன்னும் உள்ளே ஏதோ சாத்தியிருந்திய ஹோட்டலில். சரி ஃபோன் பண்ணுவேன்னு பார்த்தேன். இல்லைண்ணே ஃபஸ்ட்டு இது அதான் சும்மா பண்ணியாரம்மா எத்தனை? 2 தான். 2 பண்ணியாரம். நீ 2 பண்ணியாரம் சாப்பிட்ருப்பா. சத்தியம் பண்ணு மனசாட்சி தொட்டு சத்தியம் பண்ணு. பரோட்டாவே நேற்று 8 பரோட்டா சாப்பிட்ட சிம்பிளா. எத்தனை பண்ணியாரம் சொல்லு. 4. சொல்லுப்பா அண்ணன் தானே. நான் யாருக்கிட்ட சொல்லிடுறேன் உனக்கு இருக்கேன் நான் விருப்பேற்றிக்கிறேண்ணா. சரி யார்கிட்டையும் சொல்லாத சொல்லு. 10. பில்லை பார்த்துட்டு செக் பண்ணிட்டு வந்தாங்க. ஹோட்டல் ஓனர்கிட்ட கேட்டேன். 13 பண்ணியாரம் சாப்பிட்டு வந்துக்கிறேன் உங்கள் குடலுக்கு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா. சாப்பாடு தானே எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். மனசு கஷ்டமாக ஒரு மாதிரியே இருந்தேன். தான் சரி கோயிலுக்கு போகலான்னு கூப்பிட்டேன். சரி நான் கேட்கணும்னு நினச்சிருந்தேன். என்னதான் வேணும் லவ் ஸ்டேட்டஸாக வச்சுட்டு இருக்கிற என்ன லவ் பிரச்சனையா? அதான் கண்டுபிடிச்சிட்டுக்கிற. லவ் பிரச்சனை தான்டா. அது இப்போ இல்லைடா, அது 10 வருஷத்து லவ்டா. முன்னாடி ரொம்ப கஷ்டமாகுதுடா மனசுக்கு. தம்பி தானே சொன்னேன். சத்தியம் பண்ணுடா. யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு சொல்கிறேன். என் லவ் ஸ்டோரி ஃபுல்லாத்தையும் சொல்கிறேன். சத்தியமாக யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஸோ அப்படி சொல்கிற மாதிரி இருந்தால் நான் சொல்லலப்பா. சரிண்ணா யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். உயிரே போனல யார்கிட்டையும் சொல்லாதண்ணா. என்னை கேட்டு ரொம்ப தொல்லை பண்ணுவானுங்க. என்ன ஆச்சுடா, சுமார் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடிடா. 15 வருஷமாவா? 15 வருஷம்தான். பொண்ணை சின்சியராக லவ் பண்ண கதையை மட்டும் சொல்கிறேன். எங்கள் ஏரியாவில் பசங்களுக்குள்ளே கிரிக்கெட்னா எனக்கு உயிர். எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குது. அப்பா மிலிட்ரி, அம்மா இருக்கிறாங்க. கிரிக்கெட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீடு ஒரு சரியான சண்டை, பசங்க கூட சரியான சண்டே ஆகுது. பக்கத்தில் ஒரு எண்ணெய் கம்பெனி இது. அப்படியே அந்த எண்ணெய் கம்பெனியில் போய் பசங்க கூட சண்டை போட்டுன்னு வழுக்கி ஊந்துக்குன்னு ஒரே பிரச்சனை. அப்புறம் வந்த உடனே ஒரே பசங்களோட சரக்கு ஆடி டான்ஸ் ஆடின்னு வந்தோம். பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு கிரிக்கெட் டோர்னமெண்ட் வந்துச்சு. உடனே கிளம்பி போகிறோம் எல்லோரும். எங்கள் அப்பா மிலிட்ரி ஆஃபீஸர் விடமாட்டேன்ட்டு அப்படியே போய் சொல்லிட்டு அப்படியே போகிறோம். நான் எப்போவுமே கிரிக்கெட் ஆடுறதுக்கு முன்னாடி தலையில் ஒரு மாதிரி கூஜா மாதிரி போட்டுன்னு வெளியூரில் அப்படியே ஜாக்கிங் மாதிரி போவேன்டா. கூஜாவா? டேய் அதான்டா அந்த ஜெர்கின்ல மேலே வருமாடா, அது பேர் எனக்கு தெரியடா. அதை போட்டு ஜாலியாக போகிறோம். ஒரு பொண்ணை போட்டு அவங்க அப்பா செம்ம அடி அடிக்கிறாரு. அவன் பொண்ணை மடக்கி நான் என்னன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு அழ வர மாதிரி இதுடா. அந்த பொண்ணு வந்து எங்கள் அப்பா என் மேலே டவுட் படுறாரு, நான் யாரையும் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னோடனே அவங்க அப்பா எனக்கு தெரியாத அவரை போட்டு நான் அடிச்சுட்டு அந்த பொண்ணை வா எங்கம்மா அவங்க வீடு கூட்டின்னு போகிறேன். அப்புறமா சொல்லுது அவங்க எங்கள் அப்பா நான்ட்டு. அந்த ஆள் நிறைய பேர் டிராக்டரில் லாரிலாம் எடுத்துன்னு வந்து என்னை மடக்கிட்டாரு. மடக்கி ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு, ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. அப்படியே மடக்கி பசங்க வேறு கிரிக்கெட் ஆட போகிறானுங்க. நான் வேறு அந்த பொண்ணை கூட்டணும் தேவையில்லாமல் சண்டை போட்டுன்னு வந்துட்டு என்னடா இதுன்னு ஒன்றும் புரியல. பசங்க ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிட்டே இருக்கானுங்க. சின்ன ஃபோன் தான் வச்சுருந்தேன் அப்போ 1100. பால் என்கிட்டே இருக்குது. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டோர்னமெண்ட் டைம் ஆயிடுச்சு அது எதுன்னு ஃபோன் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த பொண்ணை கூட்டுன்னு காட்டில் ஓடிட்டு இருக்கேன் நான். அப்புறம் என்னை மடக்கிட்டாங்க. ஒரு நிறைய பேர் மடக்கிட்டாங்க. பெரிய பிரச்சனை. டிராக்டர் லாரியில் ஃபுல்லாக அவங்க கட்சிக்காரங்க ஆள்லாம் வராங்க. நான் எப்படியே பேசி அங்கேருந்து மட்டைக்கு ஒரு ஆயா ஒருத்தவங்க ஆடு ஓட்டு போனாங்க. அவங்க கூட அப்படியே மறைஞ்சு நிற்கிச்சு. அப்படியே போயிட்டோம். ஆட்டு கொட்டாய் எல்லாம் போயிட்டு நின்றுக்குறாங்க. எல்லாரையும் என்ன தேடி நிற்கிறாங்க. அந்த பொண்ணு வர சரியான மழை. எதுக்கடா நம்மளுக்கு தேவையில்லாத வேலை வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த லவ் என்னால் மறக்கவும் இல்லைடா. ஃபீல் பண்ணாங்க. பழைய இது திடீர்னு எனக்கு இந்த லவ் ஸ்டேட்டஸ்லாம் பசங்க வைக்கிறாங்களே, அது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்து அங்கே ஒரு கார் ஒன்று இருந்தது. அந்த கார் யார் காருன்னே தெரியல. அந்த காரில் வந்துட்டும் பின்னாடி எங்கள் காருக்கு பின்னாடி ஒரே டிராக்டரில் ஒரே சவுண்டு. புது கல்யாணம் போல் டான்ஸ் ஆடினா அது இதுன்னு வராங்க. நான் கண்டுக்காத அப்படியே வந்துட்டேன். அவங்க அப்பா ஞாபகம் வேற திடீர்னு வந்துச்சு. அந்த பொண்ணு எதிரிலேயே இப்படி பண்ணி குத்தனம் பேர் போஸ்ட் மரத்தில் ஒரே அடிச்சு ஒரே கரண்ட்டு கம்மம் அது இந்த எப்படி பண்ணி அப்படிலாம் வந்தது. இப்படி பண்ணேன்.
நான் மூக்குல வந்து விட்டுற மாதிரி விட்டுற. ஆமா. பழைய கலடா மாரி பண்ணி டமான அடிச்சா பயங்கரமா பவர் ஆகும். இதை பத்தி உனக்கு தெரியாது. என்ன நினைச்சீங்க நீ? அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுல வந்து மேல நம்ம வீட்டுல மேல ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும். அதுவே 2 பேரும் குஷ்டம் கயிறு கட்டி குஷ்டம் அப்படியே உட்காந்து இருக்கிறோம். எங்க அப்பா ஒரு மிலிட்டரி ஆபீசர். அப்பதான் வந்து இந்த ஊருக்கு ஒரே சண்டை வீட்டுல பயங்கரமான சண்டை நடக்குது. எனக்கு வேற எக்ஸாம் வேற இருக்குது. என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம அந்த பொண்ணு அப்புறம் படுக்க வச்சுட்டேன். திடீர்னு என் அம்மா வந்து கவு கட்டுறாங்க. என்ன பண்றது ஏது பண்றது தெரியாது புரியல. என் தங்கச்சி வேற வந்து எட்டி பாக்குறான். அங்க வேற ஷூட்டிங் வேற எடுத்துனுக்குறாங்க பக்கத்துல எங்க ஏரியா. அங்க வேற இவ்வளவு போடி கிட்டின்றா. அங்கேயும் போக மாட்டா. இங்க ரூம்ல இருந்து என்ன வந்து தொல்லை பண்ணுங்கிறாப்பா. என்னால முடியல. நான் இந்த பொண்ணு மேல எனக்கு ரொம்ப லவ் வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே வீட்டுல வச்சுனே இருக்கிறேன். திடீர்னு எங்க அம்மா உள்ள வந்துட்டாங்க. பின் வழியா வந்துட்டாங்க. கிச்சன் பக்கமா வந்துட்டாங்க. வந்த உடனே நிறைய அங்க பொம்மைகள்லாம் இருக்கும் பாரு. அந்த பொம்மையை அந்த உட்கார வச்சுட்டு பொட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த பொம்மையை அந்த உட்காந்துச்சுன்னா அப்படியே பாக்குற அம்மா வந்துட்டு சுத்தி பாத்துட்டு அந்த பொம்மையை போய் பாக்குறாங்க. அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனா உண்மையா லவ் பண்றல பொண்ணுக்கு எதுவும் ஆசையா அடிக்கடின்னு சொல்லிட்டோம்பா. பொண்ணுக்கு ரொம்ப பசி எடுத்துச்சுடா. அது எங்க வீட்டுல பூரி கீரி அது இதுன்னு சுட்டு இருந்தாங்களா. அப்படியே என் ரூம்ல எடுத்து வந்து கொடுத்துட்டு மாத்தி வீட்டுல ஒரே சண்டை போய் அப்பா வேற மிலிட்டரியில. காலையில வந்து அந்த பொம்மைலாம் இருந்தது. அம்மா கண்டுபிடிக்கல விட்டான். ஏன் கை தட்டினுக்கிறா? சூப்பர் ஸ்டோரிண்ணா. ஸ்டோரியா? அதான்டா நம்ம அனுபவப்பட்டு என்னுடைய வழிகளை இது பண்ணி சொல்றேன். சூப்பர் ஸ்டோரின்ற எவ்வளவு திமிரு இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் இந்த கதை யாருகிட்டையும் சொல்றது கிடையாது. இது உன் ஸ்டோரி. ஆமாண்டா. அப்புறம் வேற யார் ஸ்டோரி? நீ யாரு? நான் என்ன ஸ்டோரி வச்சுனுங்கிற தாங்க முடியல. இது கில்லிக்கு பட கதைண்ணா. கில்லியா? ஆமா. பின்ன பல்லியா? என்னடா பேசினுக்கிறேன் நான்? என்னடா எவ்வளோ இது பண்ணி பேசுனுக்கிறேன்? கில்லின்னுக்கிறேன். மற்ற ஸ்டோரின்ற என்னடா? ஆமாண்ணா. பிரகாஷ் ராஜ அப்பா ஆகிட்ட, போலீஸா மிலிட்ரி ஆகிட்ட, கபடியா கிரிக்கெட் ஆகிட்ட. ஆனால் தான் இந்த கதையை நான் யார்கிட்டையும் சொல்கிறதில்ல தம்பி. தயவு செஞ்சு சொல்கிறேன். இருக்கிற டென்ஷனில் அடி ஒட்டிப்பேன். இங்கேயே தயவு செஞ்சு போயிடு. செவுத்துல ஒட்டிப்பேன். போயிடு தயவு செஞ்சு சொல்கிறேன். டேய் யார்கிட்டையும் சொல்லாத. சத்தியம் பண்ணிட்டு போடா. டேய் யார்கிட்டையும் சொல்லாத கதையா. இது ஒரு கதை. நீ போயிட்டு ஏன் பண்ண? ஐயோ டேய் இங்கே வாடா. பர்சனல் விஷயம். அந்த பொண்ணுக்கு வர கல்யாணம் ஆயிடுச்சுடா. யார்கிட்டையும் சொல்லாதடா. டேய் வீட்டில் பிரச்சனை வெளில சொல்லுப்பாங்க. இங்கே எந்த அடி வாங்கிட்டு போடா. அடிப்பியா? போடா 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 போடா. யாருக்கிட்டையும் சொல்லாத அந்த கதையை. யார்கிட்டையும் சொல்லாத அந்த கதையை. தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லாத. அவன் தான் நான் சொல்லிட்டான். டேய் தயவு செஞ்சு தம்பி உங்களை ஒரு மரியாதை வச்சுக்கிறேன். யார்கிட்டையும் சொல்லாத. அவன் தான் நான் சொல்கிறேன். நான் சொல்ல மாட்டேன். இது 4 பேர் நான் சொன்னா வச்சுக்க சிறப்பா அடிப்பான். உன்னை சிறப்பா அடிப்பானா? ஆமா தம்பி தயவு செஞ்சு போய் சின்ன புள்ளியாகிற லிஃப்ட்லேயே மறைஞ்சிருவேன். தயவு செஞ்சு போய் நீ பஸ் நீ ஏதான் வந்த பணியாரம் சாப்பிட்டேன், அது சாப்பிட்டேன், இது சாப்பிட்டேன், கதை கேட்டேன், என்ன நான் சோகமாக ஸ்டோரி வச்சுக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு ஓ ஸ்டோரி சொன்னேன். நான் கில்லி பட கதையை சொல்கிறேன். போடா டேய் தம்பி. டேய் நான் பழகிட்டேன். போடா. நம்மளாம் கை நீட்டலாம் பேசாதடா. போடா நீ போன நான் போட்டுக்கிட்டா. நீ போன என்னடா திமிரா பேசுனுக்கிறா? உண்மையாக லவ் பண்ண ட்ரூ ஸ்டோரியை சொல்லுங்கிறாங்க. இப்போ இது பண்ணுங்கிறா. அதுக்கு தாண்டா யாருக்கிட்டையும் எந்த கதையும் சொல்கிறது கிடையாது. நான் கில்லி படமா இந்த படமா எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாங்க. எவ்வளோ சண்டை. அந்த பொண்ணுடைய அண்ணனுங்க வேறு இறந்துட்டானுங்க. அந்த பொண்ணு பாவம் எவ்வளோ இதுவாகுது. ஏதோ கல்யாணம் ஆகாது. ஏதோ வீட்டில் இருக்குது பாவம். இப்போ எதனா பிரச்சனை ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? சும்மா கில்லி நீங்கள் வாழ்க்கையில் லவ் மட்டும் பண்ண விடாரு. அப்பா ஏன் படமாக அதை பார்த்துட்டு நடக்கலாம். ரூமில் யாரும் வெறுப்பொடி. அன்னை காளிகம்பாள் பார்க்கலாமா? சாமி படம் பார்த்து ரொம்ப நாளாகுது. அன்னை காளிகம்பாள்